எனக்கு சிகப்பு நிறம் வேணும். எனக்கு பச்சை நிறம். எங்களுக்கு நீங்க எந்த கலர் கொடுத்தாலும் நாங்க வாங்கி நல்லா சாப்பிடுவோம். சரி, உனக்கு என்ன வேணும் பீம்? வாங்கிக்க பீம். இன்னைக்கு உன்னாலையும் உன் கூட வந்த நண்பர்களாலையும் எங்க கூட்டத்துக்கு நல்ல வருவாய் கிடைச்சது. அது சரி, இந்த ஊர்ல இருக்கிற மக்களை இந்த 3 பேரு கூட தான் சந்தோஷப்படுத்தினாங்க. அப்படின்னா இவங்களுக்கும் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கணும்ல. சொல்லு காளியா, உனக்கு ஃப்ரூட் சாலட் வேணுமா? இத பாரு காளியா, நீ எதுக்காக எங்களை பின்தொடர்ந்து டோலக்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனக்கும் உங்க கூட வரணும். அப்ப சரி பாக்கு அங்கிள், இவன் எங்க கூட வந்தா ஜக்குன் கோவப்பட மாட்டாரே? எதுவும் சொல்ல முடியாது பீம். நெருப்பு! ஓடி போயிடு, என் கூட இங்க நிக்காத, போ. மாட்டு தொழுவத்தில் என் நெருப்பு புரிச்சிருச்சு. யாராவது போய் காப்பாத்துங்களேன். என்ன காப்பாத்து. நாங்க நெருப்புல மாட்டிட்டு இருக்கோம். இவ்வளவு குளிர்து, அதுவும் நெருப்புக்கு நடுவுல. நெருப்பு அணைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதோட கூடவே ஏகப்பட்ட பொருட்களும் சேதமாயிடுச்சு. எப்படியோ நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டோம். சொல்ல போற தீய நான் தான் அணைச்சேன். எனது நீயா? இந்த மாதிரி வித்தியாசமான ரியாக்ஷன்லாம் காட்ட தேவையில்லை. எனக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? அப்ப ஒரு விஷயத்தை சொல்லு. நீ நெருப்பை எப்படி அணைச்ச? சொல்றேன் கேளு. நெருப்ப அணைக்கணும்னா முதல்ல அதுக்கு தேவை தண்ணி. அத மேல இருந்து ஊத்துனாதான் அணையும். அதனால உயரமான ஒரு மரத்து மேல ஏறி நான் நின்னுகிட்டேன். அங்க இருந்து கீழே இருந்த ஒரு பெரிய டேங்க் மேல நான் டைவ் அடிச்சேன். டைவ் அடிச்சு லேண்ட் ஆகி அது மேல என்னுடைய கையால ஒரு குத்து கொடுத்தேன் பாரு. அதுலயே அந்த டேங்க் உடைஞ்சிருச்சு. தண்ணியும் அலை போல வந்து நெருப்ப அணைச்சது. இதுதான் என்னுடைய சாகசம். வாய்க்கு வந்ததை பேசாதீங்க தலைவா. ரகசியத்தை வெளியே சொல்லாத, வாய மூடு. நீங்க நெருப்புக்கு பயந்து மரத்து மேல எல்லாம் ஏறினீங்க. அப்புறம் அங்கிருந்து வழுக்கி கீழே விழுந்தீங்க. அதுவும் தலைகீழா. அதான் அந்த டேங்க் உடைஞ்சு போச்சு. அதுவும் நம்ம காலியா அது மேல தலைகீழ விழுந்திருக்கான். இவ்வளவு பெரிய தலைய வச்சு அந்த டேங்க்ல விழுந்தா பாவம் அந்த டேங்க் எப்படி தாங்கும்?
தயாரா இருக்கியா ராஜு? நான் தயாரா தான் இருக்கேன். திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா என்ன? இதுக்கு முன்னாடி வீட்டோட ஜன்னலை உடைச்சிங்க, இப்போ என்னோட பல்ல உடைக்க பாக்குறீங்களா? சரிம்மா, கோவப்படாதீங்க. நாங்க வேற எங்கேயாவது போய் விளையாடிக்கிறோம். அவுட்! இப்போ நான் தான் பேட்டிங் ஆடுவேன். நான் அவுட் ஆகல. பீம் லைனை தாண்டி வந்து பால் போட்டான். ராஜு, நீ அப்புறமா மறுபடியும் பேட் பண்ணு. இப்போ ஜக்கு பேட்டிங் பண்ணட்டுமே. எல்லாம் போச்சு. எல்லாரும் இந்த பீமை தான் ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு கூப்பிடு. பயப்படல. என் பேரு கிஸ்மத் வாலா. கிஸ்மத் வாலாவா? என் பேரு கிஸ்மத் வாலா. இன்னைக்கு யாரோட தலையெழுத்தை எழுத? உன்னோட தலையெழுத்த நான் மாத்தி எழுதி காட்டுறேன். என் பேரு கிஸ்மத் வாலா. தலையெழுத்த மாத்தி எழுதுறது என்னோட வேலை. உன் தலையெழுத்த நான் மாத்தி எழுதிட்டேன். நானும் இதே மாதிரி எழுதுனா நான் எழுதுவது அனைத்தும் பிரமாதம் பிரமாதம். உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய ஆளுதான். வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தூங்குங்க, நல்லா படுத்து தூங்குங்க. நான் இங்க தானே இருக்கேன். காலியா பாத்துப்பல்ல. அம்மா எல்லாருக்காகவும் லட்டு கொடுத்து அனுப்பி இருக்காங்க. உங்க அம்மாவோட லட்டு எப்பவுமே சுவையாதான் இருக்கும். இப்போ இவங்க தலையெழுத்து எப்படி மாத்திரம் பாருங்க. சுட்கி, வீட்டுக்கு வா. நீ இதுக்கப்புறம் இவங்க கூட விளையாடவே கூடாது. ஏன் இப்படி சொல்றீங்க? நாங்க எந்த தப்பும் பண்ணலையே. பீம் கண்டிப்பா காளியா தான் ஏதோ பண்ணிருக்கான். காளியா, நீ என்ன பண்ணனு சொல்லு. இப்பவே சொல்றேன் கேளு. வாழைப்பழம், என் வாழைப்பழத்தை இவங்க திருடிட்டாங்க. இது எப்படி இருக்கு? காளியா, இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றத முதல்ல நிறுத்து. காளியா, பீம், உன்னை நாங்க கைது பண்றோம். என் பேரு தான் கிஸ்மத் வாலா. தலையெழுத்த மாத்தி எழுதுறது தான் என் வேலை. என்னோட மந்திர பொருளை காணுமே. கண்டிப்பா அந்த காளியா தலைவன் தான். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட காளியா. பெரிய பீமும் போயிட்டானா? இப்ப மகாராஜாவுடைய தலையெழுத்த நான் மாத்தி எழுதுறேன். நீ யாரு? இப்ப பாரு. இந்த கிஸ்மத் வாலாவையா ஏமாத்த பார்த்த? உன்னோட டோலக் பூரியை இப்ப நான் அழிக்க போறேன் பாரு. டோலக் பூரை நான் அழிக்க போறேன். டோலக் போருக்கு எதுவும் ஆகாது. என்ன மன்னிச்சிரு பீம். போட்டிய ஆரம்பிக்கலாம். நான் இல்லாமலேயே நீங்க போட்டி ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனா தலைவா, இந்த போட்டியில நீங்க கலந்துக்கணும்னா பீமும் சுட்கிக்கும் நடுவுல இருந்து நீங்க போய் ஆகணுமே. முடியுமா? சைஸா பாருங்க. நீங்க
அரண்மனையில இருக்கிற கதவுலயே மாட்டிக்கிறீங்களே தலைவா.